ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, எனக்கு ப்ரௌனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாக்லேட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ. எனக்குமே சாக்லேட் பிடிக்காது. ஆனால் சாக்லேட் இல்லாமல் ப்ரௌனி ரொம்பவே சூப்பராக செய்யலாம். அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரௌன் பட்டர் பிளாண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சின்னதாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டர் நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பட்டரோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் இப்போ இந்த ரெசிபிக்கு எடுத்திருக்கேன். ஆனால் ப்ரௌன் பட்டர் பிளாண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரௌன் கலரில் அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாண்டிக்கு நம்ம சாக்லேட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சாக்லேட் எதுவுமே இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். ஸோ இப்போ எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட மைதா எடுத்திருக்கேன். மைதா நல்லா நீங்கள் சீவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த கட்டிகளெல்லாம் போகும். மைதா சேர்த்துட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்கோ சிப்ஸு இல்லைன்னா உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குதோ அதை மேலே கொஞ்சமாக அந்த பேட்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது பேக் ஆகி வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நல்ல ஒரு அந்த ஸ்மெல், அந்த ப்ரௌன் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு அதோடய ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நம்ம அந்த ப்ரௌன் சுகரில் ப்ரௌனி செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு ஃபட்ஜியாக கிடைக்கும். ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகரில் செய்யும்போது ப்ரௌனியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃபஜ்ஜினஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரௌன் பட்டர் பிளாண்டியில் நம்ம ஒயிட் சுகர் இல்லாமல் சாக்லேட் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக மேலே சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சாக்லேட் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மேலே ஏதாவது நட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 8 இன்ச் அளவுக்கு பேன் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்கொயர் பேனை. அதில் நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஓடிஜி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஃபஜ்ஜியாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபஜ்ஜியாக வேணாம், எனக்கு கொஞ்சம் கேக்கியாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஃபஜ்ஜியாக உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மைதா ஆட் பண்ணுறீங்களா, மைதா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜினஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. கொஞ்சம் கேக்கி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இதை ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் தான் பேக் பண்ணி எடுத்தேன். நல்ல ஒரு சூப்பராக நல்ல மாய்ஸ்டாக ஃபஜ்ஜியாக கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.